வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றார்களோ, கூட்டம் கூடி உங்களை குறித்து நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உங்களை தூசித்து அவமானப்படுத்தி அளவைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, உங்களை வெட்கப்படுத்தும்படி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்பான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தரால் உங்களுக்கு செய்கிற செயல். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்ததான ஜெபத்திற்கு வருகிற பதில், அவருடைய சமூகத்திலே காத்திருந்த நாட்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை மனிதன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் மேல் வீண் பழி சுமத்தி கொண்டிருக்கலாம். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம். உங்களுடைய உயர்வை தடுக்க நினைக்கலாம். அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். நல்லவன் போல நடித்து உங்களுக்கு பின்னாக தீய காரியங்களை மனிதர் செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன், உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர், உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர். நீங்க மனசுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். மனிதனால் பார்க்க முடியாத இடத்துக்குள்ளே கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்திலிருந்து வருகிற வேதனை அவர் பார்க்கிறார். உங்களுடைய துக்கத்தை அவர் அறிகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். எதிரிட்டு நிற்கிற மனிதனை பார்த்து சொந்து போய் இருக்கிறாயோ தேவ பிள்ளையே? அழுது கொண்டிருக்கிறாயோ? அங்கலாய்ப்போடு கூட நான் என்ன செய்வேன், எனக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எனக்கு இந்த சூழ்நிலையிலே எனக்கு பக்கபலமாய் நிற்பார்கள் என்று அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆண்டவர் கொண்டு வருவார், நிச்சயம் செய்வார். உங்க கண்ணீர் மாறும். எதிரிட்டு நிற்கிறவன் உங்க சார்பா வருவான். கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற மனிதர்களை ஆண்டவரே நீர் பட்சத்திலே கொண்டு வந்தவர்களை கர்த்தாவை ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும், கண்ணீரை துடையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.